ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கென பல்வேறு சலுகையை வழங்கி வருகிறது. குறிப்பாக மாணவர்கள் இருக்கும் வீட்டிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய மற்றும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவர்கள் படித்து வருவதற்கு ஏதுவாக இலவச பஸ் பாஸ் மற்றும் இலவச பேருந்துகளை தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் மாணவர்கள் எந்த சூழலிலும் கல்வி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக சத்துணவு மற்றும் காலை உணவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் நிலையில் அதாவது இலவச பேருந்தும் சிறப்பாக மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பிக்கும் வகையில் அமர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டு இந்த திட்டத்தை பார்த்து தொடர்ச்சியாக அந்தந்த மாநிலங்களில் அவர்கள் இலவச பேருந்து சேர்வையை மாணவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையிலே அது குறித்து நேற்றைய தினம் துணை முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர் சிவசங்கரும் ஆய்வு மேற்கொண்ட அந்த செய்தியை தனது பக்கத்தில் வெளியிட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 1899 எனது முதல் உரையே மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பதுதான் என்றும் அதனை ஏற்றுக்கொண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் செயல்படுத்திய அத்திட்டம் நாட்டுக்கே வழிகாட்டியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதன் தொடர்ச்சியாக தற்போது மாணவர் மட்டும் சிறப்பு பேருந்துகளை நமது திராவிட மாடல் ஆட்சியில் இயக்கி வருகிறோம் என்றும் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் இந்த திட்டத்தின் கூட செயல்பாட்டை தொடர்ந்து விழிப்போடு கண்காணித்து வருவதற்கு மேலும் சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக இந்தியாவில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் மற்றும் பஸ் சேவையை தொடர்ச்சியாக இலவசப்படுத்தியது தமிழ்நாடு அரசுதான். கல்வி அடிப்படையிலே முதன்மையான சொத்து என்ற அடிப்படையில் மாணவர்கள் ஒருபோதும் பேருந்து பயணத்திற்காகவும் தூரத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்புகளை நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்த எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் அதற்காக முதலாக குரல் கொடுத்ததையும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.